அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்கள் ஒவ்வொருவருமே ரொம்ப காலங்களாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா தற்போது நடந்திருக்கு. இது குறித்த இந்த முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் சரி, நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்களும் சரி, சீமானிடம் கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, நீங்கள் எப்போ தொலைக்காட்சி உங்களுக்கு என்ன ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு தான். நாம் தமிழர் கட்சி அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள்லேயே பொருளாதாரத்தில் ரொம்பவே பின்தங்கிய கட்சி அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். பிற கட்சியோட கூட்டணி வச்சாவது ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிர்வாகிகளில் ஒரு சில பேர் அறிவுரை கொடுத்தும் கூட சீமானவர்களும் மற்ற நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி அப்படின்ற பேச்சே வேணாம் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி பணத்து மேலேயும் பதவி மேலேயும் ஆசைப்பட்ட ஒரு சில நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகியும் போயிருக்காங்க. என்ன ஆனாலும் சரி அவங்களுடைய குறிக்கோள் இருந்து மாறவே கூடாது அப்படின்றதுல கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்களும் கட்சியுடைய நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு செயல்பட்டு வரதை நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லணும். இந்த மாதிரியான விஷயங்களால தான் மக்கள் அதிக அளவில் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஆதரவை தர ஆரம்பிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே சொல்லிய வாக்கை நிறைவேற்றுறதும் அதற்கு பிறகு எந்த கட்சியோடையும் கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லிய வாக்கை அப்படியே காப்பாற்றிட்டு வர காரணத்தினாலேயே மக்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மேலேயும் சீமான் மேலேயும் மிகப்பெரிய மரியாதையை வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருந்தாலுமே கொஞ்சம் பணம் சம்பாதிச்ச பிறகு நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு 24 மணி நேரமும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் சீமானும் என்ன பண்றாரு, எந்தெந்த பகுதிகளுக்கு போறாரு, எந்த மக்களை சந்திக்கிறாரு, அடுத்த பொதுக்கூட்டம் எப்போ, ஆர்ப்பாட்டம் எப்போ அப்படின்னு எல்லா தகவலையுமே நீங்க அந்த தொலைக்காட்சியில் போடணும் அப்படின்னு சீமானுடைய ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையுமே சீமானிடம் கோரிக்கையாக இந்த விஷயத்தை கேட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. என்னதான் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பல யூடியூப் சேனல்கள் இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு தொலைக்காட்சி இருந்தால் தான் கட்சிக்கு இன்னும் ஒரு மரியாதையாகவே இருக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட மக்கள் அறிவுரையாக சொல்லிய பிறகு கூட சீமான் அவர்களும் சரி, நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் சரி, சில பண தட்டுப்பாடு காரணங்களாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணாமல் இருந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் தமிழன் தொலைக்காட்சி தற்போது சீமானோட கை கோத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வாரம் நடக்க இருக்க தமிழன் தொலைக்காட்சியில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாகும். அதற்கு பிறகு தமிழன் தொலைக்காட்சியை புதுப்பொலியுடன் பார்க்க போறீங்க அப்படின்னு ஏகப்பட்ட தகவல் பார்த்தீங்கன்னா தற்போது ட்விட்டரில் வெளியாகிட்டு இருக்கு. தமிழன் தொலைக்காட்சின்னு ஒரு தொலைக்காட்சி இருந்ததை நம்ம பல பேர் மறந்துருப்போம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால தான் புதிதாக ஒரு சிஓவை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், இவர் பார்த்தீங்கன்னா சீமானுடைய ஒரு நெருங்கிய நண்பர் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இந்த ஒரு காரணத்தினாலேயே சீமானுடைய எல்லா நிகழ்வுகளையுமே இனிமேல் நம்ம தொலைக்காட்சிகளை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக தமிழன் தொலைக்காட்சியுடைய புதிய சிஓ பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுக்க போறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. மேலும் இனிமே புது பொலிவோட தமிழ் தொலைக்காட்சியை பார்க்க போறீங்க அப்படின்னு ட்விட்டரில் வெளியாகிய அனைத்து தகவல்களுமே பதிலளிக்கும் விதமாக அவருடைய செய்தியாளர்கள் சந்திப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தகவல் வெளியாகிய பிறகு எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.